ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி பீஃப் கறி ரொட்டி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக கடையில் வாங்குகிற மாதிரி எப்படி செய்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1 kg கோதுமாக்கு கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் எப்படி ஸ்டோர் பண்ணி இதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மெத்தட்டையும் நான் இதில் சொல்லி தந்திக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த கறி ரொட்டி சுடுறதுமே பெரிய ஒரு ப்ராசஸாக இருக்கும். இந்த பொக் ஷேப் எடுத்து எப்படி சுடுற அப்படின்னும் கூட. அப்போ அதுக்கும் கூட நான் இதில் நிறைய டிப்ஸ் சொல்லிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமைக்கு பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த கறி ரொட்டியை டோ மிக்சரில் தான் நீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கையால் நீட் பண்ணி எடுத்தாலுமே இதே இன்க்ரீடியன்ட் அளவுகள் எட் பண்ணிவிட்டு நீட் பண்ணி எடுத்தாலுமே நல்ல பெர்ஃபெக்டாக வரும். இதில் 1 kg கோதுமை எட் பண்ணுறேன். இதில் 2 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிவிட்டு 2 எக் எட் பண்ணுறேன். சுகர் 2 டேபிள் ஸ்பூன். ஆயில் 4 டேபிள் ஸ்பூன். நீங்கள் இன்றைய தான் என்னோடய ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் காட்டும். பாருங்கள், இதை நான் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இதனால் சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கொஞ்சமாக கறி ரொட்டி செய்யணும் அப்படின்னாலும் நான் அந்த ரெசிபி ஏற்கனவே போட்டிறேன். 500 கிராம் கோதுமாக்கு. உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய இஃப்தார் ரெசிபிஸும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு இஃப்தார் ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கையால் நீட் பண்ணுறதுனாலுமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட்டுக்கு இதில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மறுபடியும் எட் பண்ணிட்டு இதை நீட் பண்ணி எடுக்கிறேன். ஆயில் எட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மிச்ச நேரம் இதை நீட் பண்ண தேவையில்லை. ஒரு 1 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். பாருங்கள், இது இப்போ நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை அப்படியே வேறொரு பவுலில் வைக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லா சைடுக்கும் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வைக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் சின்ன சின்ன பவுல்ஸ் பிடிச்சி எடுக்கணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வேறு ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி ஆயில் எட் பண்ணுறேன். ஆயிலை கொஞ்சம் கூடுதலாக எட் பண்ணுங்கள். எங்களுக்கு இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். இது கொஞ்சம் லைட்டாக ஊறி வந்திக்குது. இப்போ இதில் நாங்கள் சின்ன போல்ஸாக பிடிச்சி எடுத்துக்கணும். இதில் நீங்கள் போல்ஸ் பிடிக்க கொள்ளைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது இந்த மாதிரி ஷேப் ஆக்கி விட்டு இந்த சைடெல்லாம் அந்த கட்டி இல்லாத மாதிரி இதை நல்ல ஷேப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும் போல்ஸ். அப்போ தான் நீங்கள் இதை இழுக்க கொள்ளைக்கு அது நல்லா இழுப்பட்டு வரும். இதை நல்லா ஷேப் ஆக்கி விட்டதுக்கப்புறமா ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வேறொரு பிளேட்டில் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஹாஃப் டோவை வேறே எடுத்துகிட்டு இதில் ஷேப் பிடிச்சி எடுத்துக்கோ. மேலும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேப் பிடிக்கக்குள்ளே இந்த மாதிரி இழுத்து விட்டு சைடெல்லாம் கட்டி இல்லாத மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா போல்ஸையும் பிடிச்சி எடுத்தாச்சு. 1 kg கோதுமாக்கு உங்களுக்கு சரியாக 40 கறி ரொட்டி செஞ்சுருக்கலாம். இதில் சரியாக நான் 40 போல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு வெப் ஷீட்டால் கவர் பண்ணி எடுத்துக்கணும். நான் சும்மா நார்மல் ஷாப்பிங் பேக் கொண்டு தான் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுக்கிறேன். இது ஒரு 2 ஹவர்ஸுக்கு நல்லா இந்த டோ ஆயிலில் ஊறி வரதுக்கு அப்படியே வைங்க. இப்போ அடுத்தது கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இங்கால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணுறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு எட் பண்ணுறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரக்குள்ளைக்கு கருவேப்பிலை. 500 கிராம் பீஃபை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 30 மினிட்ஸுக்கு சால்ட்டும் மஞ்சளும் போட்டு இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதை நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு தான் இதில் எட் பண்ணுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பீஃபை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1 மினிட்ஸுக்கு இருக்க மாதிரி இது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள், பீஃப் இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்திக்குது. இப்போ இதில் நான் ஒரு 4 பச்சை குச்சிக்காவை சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை குச்சிக்காய் எட் பண்ணிக்கோங்க. பச்சை குச்சிக்கும் ஆயிலில் லைட்டாக ஃப்ரை ஆக கொள்ளைக்கு நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எட் பண்ணுறேன். நான் இது ஏற்கனவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை சுட்டு தான் இது இந்த மாதிரி சூப் கட்டி மாக்கிக்குது. இப்போ இதையும் எட் பண்ணி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஆயிலில் லைட்டாக இது கரைஞ்சி பொரிஞ்சு வரத்துக்கு. இப்போ இதில் வெங்காயம் எட் பண்ணுறேன். சரியாக வெங்காயம் 700 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதில் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மசாலா எட் பண்ணணும்.
இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். சீரகம் 1 டீஸ்பூனும் மஞ்சள் 1/4 டீஸ்பூனும் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண கொள்ளைக்கும் ஏற்கனவே பச்சை குச்சிக்கு ஆட் பண்ணிக்கிற சுட்டி நீங்கள் உங்களுக்கு உரப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாதிரி பார்த்து ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிச்ச நேரம் இதை வதக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இந்த வெங்காயம் வந்து ஒரு அரைவாசி பச்சைக்கு மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இந்த மசாலா வாசம் லைட்டாக போனதுக்கப்புறமா இது ஒரு 5 மினிட்ஸ் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலும் போதும். அதுக்கப்புறமா இதில் ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். இந்த பொட்டேட்டோக்கு நான் ஏற்கனவே மஞ்சளும் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு தான் இதை அவிச்சிட்டு நல்லா மெஷ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது சரியாக 800 கிராம் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கறி ரெடி ஆகிட்டுது. இங்கெல்லாம் 2 ஹவர்ஸ் ஆகிட்டுது. இந்த டோ நல்லா ஊறி வந்திக்குது. நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப் டோ எடுக்க கொள்ளைக்கும் இந்த மாதிரி தான் மூடி வச்சுடுங்க. இதை மூடாமைக்கு நீங்கள் இருந்தீங்க என்றால் இந்த டோ வந்து காஞ்ச மயக்காகிடும். இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த டோவை இதில் வைக்கிறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டு இது இந்த மாதிரி இழுக்க கொள்ளைக்கு இது நல்லா இழுப்படும். அப்படி இழுப்படாமைக்கு இருந்துச்சுன்னா இது ஒரு இன்னும் 1 ஹவருக்கு மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு அது லேட்டாக இழுத்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இழுப்படும். கொஞ்சம் ஆயிலை கீழக்கும் அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய கையிலையும் வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இதுக்கு மேலே இப்போ கறியை வைக்கிறேன். கறியை வந்து பாக்ஸ் ஷேப்புக்கு மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதை சுற்றி காட்டுறேன். இதில் இந்த மாதிரி சைட் ரெண்டையும் மடித்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் உள்ளுக்கு அந்த லேயர் எல்லாம் நல்லா பிரிஞ்ச மாதிரி வரும் சுட்டு எடுக்க கொள்ளைக்கு கறி ரொட்டியை. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது கடையில் வாங்கின மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக கறி ரொட்டி வரும். இப்போ லாஸ்ட்டுக்கு இதை சுற்றி விடுறேன் இந்த மாதிரி. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் சுற்றி விட்டாச்சு. அடுத்தது கார்னர் சைடில் அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து எப்படி கறி ரொட்டி தட்டுறா அப்படின்ட்டு காட்டுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இழுத்து விடாமைக்கு இந்த மாதிரி அடிச்சிட்டும் செய்யலும். பொதுவாக கடையிலெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த மாதிரி அடித்து விட்டு லைட்டாக இழுத்து விட்டு செய்வாங்க. உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரியே செஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இது இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். 2 சைடும் மடித்து விட்டுட்டு இதில் வந்து நான் கறி ஆட் பண்ணுறேன். கறி ஆட் பண்ண கொள்ளைக்கே இந்த மாதிரி கார்னர் ஷேப்புக்கு அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு தான் நீங்கள் கறி ஆட் பண்ணணும். நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் கறி ஆட் பண்ணுறேன். நீங்கள் எல்லா ரொட்டிக்கும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி ஆட் பண்ணினால்தான் உங்களுக்கு இதில் 40 கறி ரொட்டி செஞ்செடுக்கலும். பாருங்கள், இப்போ இதை நான் மடித்து எடுக்கிறேன். இந்த மாதிரி கார்னர் ஷேப்புக்கு தான் நீங்கள் மடித்து எடுத்துக்கணும். நீங்கள் இதுலேயும் வந்து இந்த டோவை மெல்லிசா தட்டி எடுத்ததுக்கப்புறமா மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2ஆக மடித்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டு கறியை வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரியே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லித்தர சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினால் தான் உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரியே நல்ல பர்ஃபெக்டாக அந்த லேயர் எல்லாம் முள்ளுக்கு பிரிஞ்சு வரதுக்கு மாதிரி கறி ரொட்டி செஞ்சிருக்கலும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஷேப்பாக்கி விட்டாச்சு. இப்போ இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுறேன். இப்போ இவ்வளோ தான் ட்ரையாங்கிள் ஷேப் கறி ரொட்டி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்துக்கலும். இப்போ எப்படி ஃப்ரீசர் இதை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வேறு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி இதை அடுக்கி வச்சுட்டு இதை அப்படியே ஒரு 1 ஹவருக்கு இதை ஃப்ரீஸ் பண்ண விடுறேன். இது கொஞ்சம் நல்லா கட்டியானதுக்கப்புறமா இதை அப்படியே நாங்கள் வேறையாக கலட்டி எடுக்கணும். பாருங்கள், இது ஒரு 1 ஹவருக்கு நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கையால் கலட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்பூனால் கலட்டி எடுத்துக்கோங்க. பிளேட்லேருந்து கழட்டினதுக்கப்புறமா வேறு ஒரு பாக்ஸுக்கு மாற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சீட் இல்லாட்டி ஒரு பேகுண்டை கீழே வச்சுட்டு கறி ரொட்டியை அதுக்கு மேலே வைங்க. ஃப்ரீஸ் ஆகின கறி ரொட்டியை நீங்கள் மேலே கடக்கிற அப்படின்னாலுமே மேலுக்கும் வந்து ஒரு வெப்ஷீட் இல்லாட்டி பேகுண்டு வச்சுட்டு மேலுக்கு மாதிரி அடுக்கி வைங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒட்டி படாமைக்கு இருக்கும். இப்போ அதை அப்படியே பாக்ஸோடு எடுத்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வச்சுடுறேன். உங்களுக்கு தேவையான டைமில் நீங்கள் எடுத்து சுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னால் இந்த மாதிரி வேறு ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கறி ரொட்டியெல்லாம் மேலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மேலுக்கு எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா சுட்டுடுங்க. உங்கள்கிட்ட மைக்ரோவன் இருந்துட்டாலுமே இது இந்த மாதிரி கோதுமை எட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு லைட்டாக இதை மைக்ரோவனில் போட்டுடுங்க மெல்ட் ஆகிறதுக்கு. லைட்டாக மெல்ட் ஆகின உடனே வந்து உங்களுக்கு சுட்டெடுக்கலும். அப்படி மைக்ரோவன் இல்லாட்டி இது ஒரு அரவருக்கு நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு சுட்டு எடுத்தாலுமே நல்லா பெர்ஃபெக்டாக வரும். நீங்கள் சுடக்கொலைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலை நல்லா எட் பண்ணிக்கணும். நான் இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை சுட்டு எடுக்கிறேன்.
இந்த கரு ரொட்டியில் எப்படி பாக்ஸ் ஷேப் எடுக்கிற அப்படின்ற டிப்ஸையும் சொல்லிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைடு சுட்டெடுத்ததுக்கப்புறமா மற்ற சைடையும் நல்லா பெரட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். இதில் ஆயில் போதாத மாதிரி இருந்துச்சுன்னா இதில் மறுபடியும் ஆயில் எட் பண்ணுங்கள். எட் பண்ணிட்டு இதை சுட்டுடுங்க. இது லைட்டாக ஆயில் பொரிஞ்ச மாதிரி சுட்டெடுத்தால் தான் இது கடையில் வாங்குற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வரும். நீங்கள் ஆயில் ஊற்றாமல் சுடக்கொள்ளைக்கு வந்து இது காஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக ஆயில் பொரிஞ்ச மாதிரி தான் சுட்டு எடுத்துக்கணும். இது 2 சைடையும் நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறே எடுத்து வைக்கிறேன். அடுத்து கோர்னர் சைடு எப்படி சுடுற அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு எல்லா கரு ரொட்டியும் இந்த மாதிரி 2 சைடை மட்டும் சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே ஃபஸ்ட்டுக்கு சுட்டு எடுத்த கரு ரொட்டி ஆறு இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கோர்னர் சைடு சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சுடக்கொள்ளைக்கு உங்களோட கையும் சுடாது. அந்த சூட்டோட எல்லா சைடையும் வந்து ஒரே அடியை சுட்டு எடுக்கிறதுக்கு எப்படியுமே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தேன்டா. அதுக்காக வேண்டி 2 சைடையும் ஃபஸ்ட்டுக்கு சுட்டுட்டு அது ஆறுனதுக்கப்புறமா மற்ற சைடு 2யும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுட்டெடுக்க கொள்ளைக்கு உங்களுக்கு உங்களோட கையும் வந்து சுடுபடாது. உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஷேப்பும் நல்லா பெர்ஃபெக்டாக எடுக்கலும். இந்த சைடெல்லாம் பிடிக்க கொள்ளைக்கும் உங்களுக்கு அதை ஆறிக்கிற சுட்டி மற்ற கார்னர் ஷேப்பெல்லாம் பிடிச்சி சுடுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஈஸியாகவே இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நான் சொல்லி தந்த எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கடையில் வாங்கின மாதிரி நல்ல பெர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கார்னர் சைடையும் சுட்டுக்கொள்ளைக்கு கொஞ்சமாக ஆயில் வந்து எட் பண்ணிவிட்டு சுட்டுடுங்க. அதில் ஆயில் பொரிஞ்ச மாதிரியே சுட்டெடுத்தால் தான் கடையில் வாங்குற மாதிரி நல்ல பெர்ஃபெக்டாக வரும். நான் ஏற்கனவே 500 கிராமுக்கு ஒரு 20 கறி ரொட்டி மாற மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். இஃப்தார் ரெசிபியுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். வேணும்டா செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.